வெற்றி ஐஸ்வர்யாவை ஒரு கிளப்பில் பார்த்ததை எல்லாத்தையுமே வந்து பாண்டிக்கிட்ட சொல்லிட்டுருக்காரு. 2 பேரும் தேடி அவங்களோட இன்ஸ்டா பேஜ் எடுத்து பார்க்குறாங்க. ஓ, ரொம்ப ஃபேமஸான பொண்ணு தான் போல இருக்குது, நிறைய ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசுகிறாங்க. பேசிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் எதுக்காக இந்த மாஸ்க் போட்டு பாடுறா, அவளுக்கு ஏதோ ஒரு பாஸ்ட் இருக்குது, அதில் ஏதோ ஒரு ஹிடன் பாஸ்ட் இருக்குது, அதை என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்கிறாரு. அதுக்கு பாண்டி வந்து பேசாமல் அவன் வேலையை பாருடா அப்படின்னு சொல்லி பாண்டி வந்து வெற்றியை திட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பீச்சில் உட்காந்து பாட்டு பாடிட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக ஐஸ்வர்யாவுக்கு ஒரு கால் வருது. ஹே, இன்றைக்கி உன்னோட இது தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வேணி சொல்கிறாங்க. நம்ம ஷிஃப்ட்டை மாற்றிருக்காங்க, உனக்கு ஆஃப் கிடையாது, நீ இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு வந்தாகணும், ரெசார்ட்க்கு வந்தாகணும் அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ அப்படின்னோடனே, இல்லை நெடுமாறன் சார் வந்து ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு, ரெசார்ட்க்கு வந்தாச்சு, ஸோ நீ சீக்கிரமாக கிளம்பி வா அப்படிங்கிறாங்க. உடனே ஐஸ்வர்யாவும் பயங்கர ஃபாஸ்ட்டாக கிளம்பி வராங்க. உள்ளே வரும்போதே பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த மாஸ்க் போட்டுகிட்டே கிளம்பி வராங்க. அந்த மாஸ்க்கை பார்த்துட்டு அங்கே ஒரு சின்ன பொண்ணு, இது என்னோடய மாஸ்டர் தான் அப்படிங்கிறாங்க. அது என்னங்கிறது டீட்டெயில்ஸ் நமக்கு காமிக்கல. மேபி இவங்க தனியாக பாட்டு கிளாஸ் எதுவும் எடுக்கிறாங்களா என்ன அப்படிங்கிறது இனிமேல் போனால் தான் தெரியும். உள்ளே வந்தப்புறம் வேணி கேட்குறாங்க, ஏண்டி இந்த மாதிரி மாஸ்க் போட்டுட்ருக்க அப்படின்னோடனே, இல்லை நான் மாஸ்க் போடாமல் பாடினேன்னா அப்பாவுக்கு தெரிய வந்துடும், நான் கிளப்பில் அங்கங்கே போய் பாடுறேங்கிறது அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா நான் மாட்டிப்பேன், என் அக்கா எங்கள் அப்பாவை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நானும் கஷ்டப்படுத்த விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. சொன்னதுக்கு வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு வேணி சொல்கிறாங்க, நீ இங்கே குக்கிங் பண்ணுற இல்லடி, அதுதான் நீ போட்டிருக்கிற மாஸ்க்கு, ஏன்னா உனக்கு பாட்டு பாட பிடிச்சிருக்கு, குக்கிங் பண்ண பிடிக்கல, ஸோ இங்கே தான் நீ மாஸ்க் போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேணி சொல்கிறாங்க. ஐஸ்வர்யாவும் அப்படி சேடாக யோசிச்சுட்டு போயிடுறாங்க. இப்போது அந்த ரிச் மேன் ஒரு அவங்களோட காலேஜ் லவ்னு ஒரு பொண்ணை தேடிட்டு இருந்தாங்கள்ல, பத்மான்னு. கரெக்டாக அவங்க பொண்ணு பையனும் பையன் இல்லைனா அவன் பையனோட ஒய்ஃப் ஒரு 2 யங் கப்பலோட அவங்க வந்து கரெக்டாக அந்த ரெசார்ட்க்கு வந்திருக்காங்க. இதை இவர் பார்த்துடுறாரு. பார்த்து செம்ம ஹாப்பி ஆகிடுறாங்க. அப்போ வெற்றியை கூப்பிட்டு சொல்கிறாங்க, அவள் பேர் பத்மாவான் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லினோடனே இவர் கரெக்டாக நான் உடனே கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறேன்னு போய் கன்ஃபார்ம் பண்ணி ஆமாம் அவங்க பேர் பத்மா தான் சொல்லிடுறாரு. இது கேட்டு அந்த வயசானவர் ரொம்பவே ஹாப்பி ஆகிடுறாரு. ஓ, நம்ம இத்தனை வருஷம் கழிச்சு அந்த பத்மாவை மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, நேராக போயிட்டு தனியாக நின்று அவங்க அந்த பத்மாங்கிறவங்க தனியாக உட்காந்து சூப் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வெளியே இருந்து எட்டி பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ வெற்றி போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் போட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் பாட்டு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அந்த பத்மாவுக்கு பிடிச்ச பாட்டாக போட்டு இவங்க 2 பேரையும் மீட் பண்ண வச்சுட்றாரு வெற்றி. இதனால் அந்த ஒரு ரிச் மேன் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாரு. ஓ, இவன் வெற்றி நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறான் பத்மா கூட பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நல்லா ஹாப்பியாக மீட் பண்ணி பேசிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் ரியா வந்து ரெசார்ட்க்கு வராங்க. ரெசார்ட்க்கு வந்து ஐஷோ மீட் பண்ணுறாங்க. ஐஷு கொஞ்சம் கோவமாக பதில் பேசுகிறாங்க. வேணி நல்லா பேசுகிறாங்க. ஏன்னா ரியாவும் ஐஷுவும் ஃபஸ்ட்டே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ரியாவுக்கும் ஐஷுக்கும் கான்டாக்ட் இல்லாமல் போனதுனால ஐஷு வந்து ரியா மேலே கோவமாக இருக்காங்க. இங்கே வந்து எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹவுஸ் கீப்பிங்கில் எல்லோரும் சொல்கிறாங்க, அந்த கேர்ள்ஸ் எல்லாம் உன்னை இன்னுமே பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிகிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே வெற்றி டைரெக்டாகவே போயிட்டு ஐஷு கிட்ட சாரி கேட்டுடுறாங்க. சாரி, ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு, அதையே மனசில் வச்சுட்ருக்காதீங்க அப்படின்னு. மற்ற கேர்ள்ஸ் எல்லாம் இவர் போய் சாரி கேட்கும்போது டீஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஐஸ்வர்யா டீஸ் பண்ணல. ஜஸ்ட் இவர் சொல்கிற சாரி கேட்டுட்டு எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் அப்படி பேசாமல் உட்காந்துருக்காங்க. ரியா அப்புறமா போயிட்டு ராஜனை மீட் பண்ணி ராஜன்கிட்டையும் சாரி கேட்குறாங்க. சாரி, நீ அன்றைக்கி என் வீட்டில் வச்சுட்டு என்கிட்ட பேசும்போது நான் சரியாக அவனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல, நான் வேறு ஒரு டென்ஷனில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ராஜனும் எதுவுமே சொல்லாமல் போயிடுறாரு. அதுக்கப்புறமா ரியா வந்து ஐஸ்வர்யாவை மீட் பண்ணுறாங்க அந்த பீச்சில் வச்சு மீட் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, என் ஹஸ்பண்ட் ஒரு நார்சிஸ்ட், நான் அவனை டைவர்ஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன், அவன் அடுத்தவனை பற்றி எதுவுமே கவலைப்பட மாட்டான், தன்னை பற்றி மட்டுமே தான் யோசிச்சுட்டு இருப்பான், அவன் கூட வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ ஐஸ்வர்யாவும் வந்துட்டு சரி, அப்போ நீ டைவர்ஸ் பண்ணணுன்னு எடுத்த முடிவு கரெக்டாக, பிடிக்காதவனோட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் அதை என்கரேஜ் பண்ணிட்டுருக்காங்க. அந்த டைமில் ரியா மயங்கி விழுந்துடுறாங்க. அப்போ அவங்களோட பீச்சில் வந்து வாக்கிங் போகிற ஒரு டாக்டர் அந்த பக்கம் வராரு. வந்து பார்த்துட்டு ரியா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதான் மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா ரியா முழிச்சதுக்கப்புறமா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க அந்த நியூஸ் கேட்டு. இன்னொரு பக்கம் வேணியும் ஐஷுவும் நைட்டு வந்து வெளியில் அவங்களோட ஸ்கூட்டியில் போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து ஐஷு வந்து வேணிக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு மும்பையில் ஒரு பெரிய இதில் கான்சர்ட்டில் பாடுறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு, ஆனால் அதுக்கு நான் ட்ரெயினிங்க்கு மும்பை போகணும், அது கண்டிப்பாக எங்கள் அப்பா அலோவ் பண்ண மாட்டாங்க, ஆனால் எனக்கு கிடைச்சதை நினச்சி சந்தோஷப்படணுமா இல்லை மும்பை போக முடியாதுன்னு நினச்சி வருத்தப்படணுமானே தெரியல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ 2 பேரும் பசிக்குதுன்னு சொல்லி ஒரு தள்ளுவண்டி பக்கத்தில் நிற்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, வெற்றியோட தள்ளுவண்டி தான். கரெக்டாக வெற்றியோட சூப் வாங்கி 2 பேரும் குடித்த உடனே 2 பேரும் இவ்வளோ டேஸ்ட்டாக சூப் வச்சுருக்கான், அப்படியே நெடுமாறன் சாரோட ரெசிபி, அப்போ இவன் தான் காப்பி அடிச்சிருக்கான் போல இருக்குன்னு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வெற்றி வந்து கேட்குறாரு, நீங்கள் ஏன் மாஸ்க் போட்டுட்டு பாட்டு பாடுறீங்க அப்படின்னு கேட்டுடுறாரு. பாட்டு பாடுறேன்னு சொன்னோடனே ஐஷு அந்த இடத்துல பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு அந்த இடத்த விட்டு ஃபாஸ்ட்டாக காசு கூட கொடுக்காம போயிடுறாங்க. உடனே வெற்றி சொல்கிறாரு, கண்டிப்பாக இப்போ பின்னாடி ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, அதான் பாட்டு பாடுறேன்னு சொன்ன உடனே இவ்வளோ டென்ஷன் ஆகுறா, அதை நான் என்னென்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிக்கிட்ட சொல்கிறாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது.